டிஸ்க் பல்ஜ் இந்த வார்த்தையை கேட்டு பேஷண்ட் பயப்படுறாங்களே இல்லையோ, இப்போ நான் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வர்றவங்க எல்லாருமே டிஸ்க் பல்ஜுன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு அம்மா வர்றாங்க. அவங்க ஒரு எம்ஆர்ஐ கொடுக்குறாங்க. அதில் மேஜராக டிஸ்க் பல்ஜ் ஒன்றுமே இல்லை. பட் ரேடியாலஜிக்கல் ஒப்பீனியனில் எப்படி இருக்குன்னா, டிஸ்க் பல்ஜ் இந்த லெவல்லலாம் இருக்குது, மைல்டு லெவலில் இருக்குது, மினிமல் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்ரூஷன் இப்படிலாம் போட்டிருக்காங்க. ஆனால் அது அவங்க ஆள் மனசில் போய் உட்கார வச்சிட்டாங்களான்னு தெரியல. நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கம்மா, டிஸ்க் பல்ஜ் ஆனால் வலி வராது. அது வெளியே முதுகு தண்டை அழுத்தினால் சிக்கல் கொடுக்கும். அல்லது ஒரு பக்கமாக நர்வ் ரூட் கம்ப்ரெஷன் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை அழுத்தினா தான் இரிட்டேஷனை உண்டு பண்ணும். வெறும் ஒரு சாதாரண ஒரு டிஸ்க் பல்ஜ் ஒன்றுமே செய்யாது அப்படின்னு சொல்கிறேன். நானும் மம்மி ப்ராமிஸ்லாம் பண்ணி சொல்கிறேன். நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் மனசில் ஆழமாக கொண்டு போய் செலுத்திட்டாங்க. இன்றைக்கி யாருமே டிஸ்கை யூஸ் பண்ணுறதில்ல. டிஸ்க்குங்கிறதே ஒன்று மறந்துட்டோம். தட் இஸ் விசிடி, MP3, டிவிடி, ப்ளூரே வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் காணா போச்சு. இப்போ எல்லாம் க்ளவுட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த டிஸ்க்கு மட்டும் எல்லார் மனசுலையும் இருக்குது. எல்லார் வீட்லேயும் சிடி பிளேயர் இருக்கோ இல்லையோ, டிஸ்க் பிளேயர் இருக்கோ இல்லையோ, லேப்டாப்பில் டிஸ்க் ட்ரைவ் இருக்கோ இல்லையோ, ஆனால் எல்லாருக்கிட்டேயும் ஒரு எம்ஆர்ஐ இருக்குது. அதில் டிஸ்க் பல்ஜு இருக்குது. இப்போ எப்படி இதை ஒரு கிளாரிட்டி கொடுக்குறதுனே தெரியல. பட் ஜென்ரலாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். டிஸ்க் பல்ஜால் வலி வராது. டிஸ்க் பல்ஜாகி முதுகு தண்டை அழுத்தினால் அல்லது நர்வ் ரூட் கம்ப்ரெஷன், அதாவது நரம்புடைய வேர்கள் அழுத்தினால் மட்டுமே சிக்கல் கொடுக்கும். அது வரைக்கும் அப்படி ஒரு டிஸ்க் பல்ஜை பார்த்து பயப்படாதீங்க. பொதுமக்கள் இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வீடியோ வச்சுக்கோங்க. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.